2024 நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பான முறையில் நம்ம களமாண்டி இருக்கோம். நம்ம ரொம்ப ஆட்கள் குறைவாக இருந்தால் கூட மற்ற 5 தொகுதிக்கு ஈடான வகையில் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். ஏன்னா திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்தளவில் அண்ணன் அங்கே வேட்பாளராக நின்றுருக்காங்க. ஆர்கே நகரை பொறுத்தளவில் அண்ணன் கால் பதிக்காத தெருவே இல்லைன்ற மாதிரி ஐயா கலைக்கூட்ட உதயம் அவர்கள் இருக்கும்போது களமாடி இருக்காங்க. இப்போ இந்த 2 தொகுதியை ஒப்பிடும் போது பெரம்பூர் தொகுதிக்கு அண்ணன் பரப்புரைக்கே வரல. நம்ம கேட்டிருந்தோம், ஒரு இடத்துலயாவது நீங்க பேசுங்கன்ட்டு. நேரமின்மை காரணமா நமக்கு நேரம் ஒதுக்கப்படலை. அப்படி இருந்தும் நம்ம போன முறை சகோதரி காளியம்மாள் இருக்கும்போது நம்ம 10,001 வாக்குகள் வாங்கியிருந்தோம். நீங்க இருக்கிற பழைய பொறுப்பாளர்கள் இல்ல புதுசா இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன முறை நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் 10,001 வாக்குகள் வாங்கியிருந்தோம். இந்த முறை நாம 20,171 வாக்குகள் பெற்றிருக்கோம். அதை நம்ம இரட்டிப்பு ஆகியிருக்கோம். இதுல வட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், பகுதி பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர் அந்த மாதிரி இல்லாம அவங்கவுங்களால முடிஞ்ச பங்களிப்பு, அவங்கவுங்களால முடிஞ்ச உழைப்பு, அவங்கவுங்களால முடிஞ்ச நேரத்தை ஒதுக்கி இந்த தேர்தலை நம்ம சந்திச்சிருக்கோம். இது இன்னும் 2026க்கு நம்ம இன்னும் வேகமா ஓடணுன்றதை காட்டுது. நம்ம போன முறை சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு இப்போ வந்திருக்கிறாங்க நம்ம முன்னாள் வேட்பாளர் சகோதரி மெர்லின் சுகந்தி அவர்கள். அவங்கள தவிர்த்து யாருக்காவது தெரியுமா நம்ம போன முறை சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்கு வாங்கினோம்ட்டு? யாருக்காவது சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் நம்ம எவ்வளவு வாக்கு வாங்கினோம்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது? 19 சொல்றோம் வாங்கியிருக்கோம். ஏறக்குறைய 20,000 வாக்கு வாங்கியிருக்கோம். ஏன்னா அதை நம்ம எப்படி 40,000 வாக்கா ஆக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி வெற்றியை நோக்கி முன்னேறணுன்றத நம்ம இந்த நேரத்தில் உறுதியேற்றுட்டு நம்ம சிறப்பான முறையில் களமாடுவோம். இன்னும் நம்ம கிளை கட்டமைப்பு, தொகுதி கட்டமைப்புகள் பண்ண வேண்டியிருக்கு. பொறுப்புக்காக வேலை செய்யல, நம்ம இனத்துக்காக வேலை செய்யறோம்ட்டு நம்ம 2024 தேர்தலில் எதிர்கொண்டோம். அதனுடைய பலன் தான் இன்னைக்கு நம்ம 20,171 வாக்குகள் பெற்றிருக்கோம். கடைசி வரலும் நான் இன்னொரு இடத்துல இருந்தேன். ஆனா நாம் தமிழரை எல்லா கட்சியுமே பாராட்டினாங்க. ஏன்னா எண்ணி முடிஞ்சு அந்த பெட்டிலாம் திரும்பி ஒப்படைச்சு சீல் வைக்கிற வரலும் நான் இருந்தேன். அப்ப ஏன்னா நமக்கான இதை அந்த காப்பிலாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க. என்னன்னா எந்தெந்த பூத்துல அண்ணா வாங்க மேல வாங்க, எந்தெந்த பூத்துல நம்ம எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் கடைசியா நமக்கு கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இப்ப வட்ட வாரியா நம்ம உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம், எவ்வளவு நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அந்த பட்டியல் கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு இன்னும் வேகமா நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு. இப்ப நம்ம வேலை செஞ்சவங்களை ஏன் இந்த கூட்டம் அப்படின்னா, நம்ம வேலை செஞ்சவங்களை நம்ம பாராட்டணும், ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக தான் அடுத்த கட்டமா நம்ம எப்படி வேகமா நம்ம வேலை செய்யறதுன்றத நோக்கி போகணும்னு தான் இந்த பாராட்டு கூட்டம். ஏன்னா இதுவரையிலும் பாராட்டு கூட்டங்கள் ராயபுரத்தில் அவங்களா மட்டுமே தேர்தல் முடிஞ்ச உடனே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வேற எந்த வடசென்னையில் இருக்கிற 6 தொகுதியில நம்ம தான் இப்ப 2ஆவதா பண்றோம். ஏன் நம்ம 2ஆவதா பண்றோம்னா உடனே நம்ம பண்ணிருக்கலாம். நம்ம எவ்வளவு வாக்கு வாங்க போறோம், ஏன்னா இரட்டிப்பு ஆகியிருக்கோம். நம்ம அதுல நமக்கு பெருமை இருக்கு. ஏன்னா நம்ம அவ்வளவு கடுமையான உழைப்பு உழைச்சிருக்கோம், தன்னலமற்ற வேலைகளை செஞ்சிருக்கோம், அவங்கவுங்க முடிஞ்ச பங்களிப்பு கொடுத்துருக்கோம். வாகன ஓட்டுநர்கள், அதே மாதிரி அனுமதி வாங்கினவங்க, நேரங்காலம் பார்க்காம எந்த நேரம் சொன்னாலும் போய் அனுமதி வாங்கினவங்க, அதே மாதிரி வாகன ஓட்டிங்கள் சும்மா சொல்லக்கூடாது. அவங்க என்னதான் கூலி வாங்கினா கூட குறைஞ்ச கூலி தான் நம்ம கொடுத்தோம். ஏன்னா அவங்க தான் முன் வந்தாங்க, நாங்க ஓட்டுறோம், கட்சிக்காக நாங்க ஓட்டுறோம், அதே நேரத்துல எரிபொருள் கொடுங்க. அவங்களும் பெருசா இவ்வளவு கொடுத்தா தான் நாங்க வேலை செய்வோம், ஓட்டுவோம்னு சொல்லல. அதே மாதிரி நான் இன்னும் பெருமையா சொல்லிக்கிறது என்னன்னா, நம்ம பெரம்பூர் தொகுதியில நம்ம எந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நம்ம வேலை செஞ்சோம். இல்ல வேட்பாளர் இவ்வளவு கொடுக்கணும், இல்ல காசு கொடுத்தா சாப்பிட்டு தான் நம்ம வேலை செய்வோம்ன்றது யாருமே சொல்லல. அவங்களால முடிஞ்சத ஒரு இடத்துல காலை உணவு, அதே மாதிரி மதிய உணவு, அதே மாதிரி தேநீர், இதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட மனிதனா செஞ்சாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வட்டத்துக்கும் போகும்போது
அந்த வட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் வந்து மோர் கொடுத்தாங்க, தேநீர் வாங்கி கொடுத்தாங்க, பிஸ்கட் வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தன்னலமற்ற சேவைகளை செய்யும் போது இன்னும் நம்ம ஊக்கமா இருக்கு. இப்போ நீங்க வரிசைப்படி பாத்தீங்கன்னா வாக்கு வாங்கின வட்டம்னு பாத்தீங்கன்னா 45வது வட்டத்துல 3183 வாக்குகள் வாங்கியிருக்கோம். இரண்டாம் இடத்துல 46வது வட்டம் 3067 வாக்குகள் வாங்கியிருக்கோம். 35வது வட்டத்துல 3025 வாக்குகள் வாங்கியிருக்கோம். 36ல 2984 வாக்குகள் வாங்கியிருக்கோம். 34ல 2979 வாக்குகள் வாங்கியிருக்கோம். 44வது வட்டத்துல 2488 வாக்குகள் வாங்கியிருக்கோம். 37வது வட்டத்துல 2445 வாக்குகள் வாங்கியிருக்கோம். மொத்தத்துல 20171 வாக்குகள் பெரம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில, நம்ம வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு 20171 வாக்குகள் மொத்தம். இத நாம எப்படி வெற்றியை நோக்கி பயணமா கொண்டு போறோம், நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு 2026க்கு அண்ணா கூட்டணி வச்சாலும் வைக்கலைனாலும் நம்ம களப்பணி தொடரும். அதற்கான புலிப்பாய்ச்சலோடு நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நமது மண்டல செயலாளர் அண்ணன் ரா கோகுல் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். எல்லாருக்கும் வணக்கம். அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கவலையாக தான் இருந்தோம். என்னடா இது, எதிர்பார்த்த அளவுக்கு எங்கேயும் வாக்குகள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருந்தது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த குத்து தான் குத்திருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு சரி நம்ம பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, நான் சில பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், 3 தொகுதி பெரம்பூர், திருவொற்றியூர், ஆர்கே நகர், இந்த 3 தொகுதிகள் மட்டுமே 1,00,000 வாக்குகளை கடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் பெரிய பின்னடைவு ஏற்பட்டதுனால கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வெளியில் செய்திகள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த குத்து தான் குத்திரியாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ கொஞ்சம் சரி பரவாயில்ல, எல்லாரும் ஊமை குத்து வாங்கும் போது நம்மளும் அதில் ஒரு 2 குத்து வாங்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சரி அடுத்த வாட்டி நம்ம இன்னும் சிறப்பாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. நான்லாம் ஒரு திருவொற்றூரில் ஒரு 30,000 வாக்குகளுக்கு மேலே எதிர்பார்த்தேன். 22,700 வாக்கு தான் வந்தது. அதை போல் ஆர்கே நகர் எதிர்பார்த்தேன், பெரம்பூர் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த சராசரி படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது 22,023க்கு கொஞ்சம் கம்மி, இங்கே 20,000 கொஞ்சம் அதிகம். அதே மாதிரியே ஆர்கே நகரும் 20,000 கிட்ட வந்துச்சு. பாக்கி 3 தொகுதிகள் நம்ம ஆவரேஜ் குறைஞ்சதுனால அவங்க இன்னும் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எல்லாருமே 2019ஓட ஒப்பிடும்போது அதிகமான வாக்குகள் நம்ம வாங்கியிருக்கோம். சட்டமன்றத்தோட ஒப்பிடும்போது கொஞ்சம் எதிர்பார்த்த வளர்ச்சி நமக்கு கிடைக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் சின்னம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வட சென்னையிலே நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, 6,000 ஓட்டு கிட்ட, 6,000த்துக்கு கொஞ்சம் தான் கம்மி, ஒரு 25 ஓட்டு ரொம்ப கம்மி. அவ்வளோ பேர் விவசாயிக்கு குத்திருக்கான். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு இந்த 10 நாள் போதலை, கொண்டு போய் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நமக்கு இந்த 10 நாள் பத்தலை. நம்ம இன்னும் வேற மாதிரி வேற ஏதாவது கூடுதலாக வேலை செஞ்சிருக்கணும். இதுல என்னன்னா, நமக்கு இந்த 6,000 ஓட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா இந்த ஒரு பொதுமக்களா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், வாக்குச்சாவடிக்குள்ள நுழையும் போது ஒரு முடிவு எடுத்திருப்பான். அங்க போய் பார்த்தோன்னே அந்த சின்னம் இல்லை அப்படின்னும் போது தெரிஞ்ச சின்னத்தை குத்திடுவான். அப்ப அந்த மாதிரி குத்துறவன் எத்தனை பேர் நமக்கு தெரியாது. இப்போ இது வரைக்கும் நம்ம விவசாயியை தேடி குத்துனோன்னு தான் நமக்கு தெரியும். இந்த விவசாயி 16வது இடத்துல இருக்கு, அப்படியே மேல இருந்து பார்த்துருப்பான், என்னடா நம்ம சின்னத்தையை காணுவேன்னு சொல்லிட்டு அதுல எத்தனை பேர் பிஜேபி குத்துறணும். இல்லைன்னா பிஜேபிக்கெல்லாம் எவன் இவ்வளவு ஓட்டு போட போறாங்க, யாரு எங்க இருக்காங்க அவங்க, நீங்க எங்கேயா பாத்துருக்கீங்களா அவங்கள? ஒண்ணு அவங்க நம்ம ஓட்டை கல்லாட்டம் ஆடி அவங்களுக்கு போட்டிருக்கணும். இல்ல மக்கள் இந்த விவசாய சின்னம் இல்ல, திமுக அதிமுக வேணாம், பிஜேபிக்கு போகலான்னு போட்டுருது. 2த்துல ஏதாவது ஒண்ணுதான். இல்லைன்னா
நம்மளே வந்து தெருவில் ஒரு 4 பேர், திமுக அதிமுக காரன் ஒரு 40 பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க. நம்ம தெருவில் ஒரு 4 பேர், அவன் ஒத்தாள் கூட கிடையாது எல்லா தெருவிலையும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு இவிஎம் திருட்டா அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடிலாம் சில வாட்டி சொல்லுவாங்க, நான் சொல்லுவேங்க அதெல்லாம் இல்லைப்பா, அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைப்பா. ஆனால் இந்த முறை வந்து நம்மளால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. பல இடங்கள்ல வந்து அவங்க ஆளே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த தேர்தல் நியாயமாக தான் நடந்திருக்கா, இல்லை இவனுக்கு ஏற்கனவே நம்ம பொது ஒரு புத்தி ஒன்று ஏற்படுத்தி வச்சுருக்காங்கல்ல, பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இப்படிலாம் வளர்ந்துரும் அப்படிலாம் வளர்ந்துரும், 3வது இடத்துல 2வது இடத்துல இருக்கும், அதிமுக வந்து பின்னாடி போகும் அப்படிலாம் சொல்லி வச்சிருந்தாங்கல்ல, அது முன்கூட்டியே அதுக்காக தான் சொல்லி வச்சாங்களோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. இது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்குலாம் கூட அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்குலாம் அது மாதிரி தோணுச்சா ஏதாவது? எனக்கு வந்து உண்மையிலே பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு, திமுகவுக்கு அதிமுகவுக்கு விழுந்த ஓட்டை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த பிஜேபிக்கு விழுந்த ஓட்டை வந்து யாரா நீங்கள் எங்கேந்திரா வந்து போட்டீங்கன்னு கேட்குற மாதிரி தான் அது இருந்தது. சரி, நம்ம அடுத்தவனோட இதை விட்டுருவோம். நாம் வந்து கிளைகள் கட்டுறத ஏற்கனவே நம்ம பேசினது தான். நம்ம இன்னும் கிளைகள் வந்து போதுமான அளவு கட்டலை. நம்ம முழுசா கிளைகள் கட்டியிருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம இந்த மாதிரி வந்து பிஜேபியை பற்றி பேசியிருக்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது. அதிமுக காரன் இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டு நாம் தமிழரை பற்றி பேசியிருப்பான். திமுக காரன் கூட்டம் போட்டு பேசலைனாலும் அவனுக்குள்ள புகைச்சல்ல மாறி மாறினா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு பேசியிருப்பான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வர தேர்தலில் நாம ஏற்படுத்தணும். அப்படின்னா நாம வந்து கிளையில ஏற்கனவே நம்ம ஒரு பொறுப்பாளராவது நம்ம வந்து இந்த மாசத்துக்குள்ளார, இந்த மாசம் விட்டுடும், இந்த மாசம் வந்து விட்டுடும், அடுத்த மாசத்துக்குள்ளார நாம ஒரே ஒரு பொறுப்பாளர் எல்லா கிளையிலையும் நாம வந்து போட்டிருக்கணும். அந்த பொறுப்பாளரை வச்சு நம்ம கிளையை முழுசா கட்டமைக்கணும். இந்த வேலையை நம்ம செஞ்சிட்டோம்னா அடுத்த முறை வந்து நம்ம 2 விஷயம், இந்த பூத்துக்கெல்லாம் ஆளை தேடுறதுக்கு போன பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அதுவும் இல்லாத இடங்கள்ல நம்ம இனிமே வந்து ஆட்களை உருவாக்கி போடுவோம். இருக்கிற இடங்கள்ல தயவுசெய்து எல்லாரும் முன்வாங்க, நீங்களா முன்வாங்க. ஏற்கனவே ஓரளவுக்கு வந்தவங்க தான் இங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம வந்து சிறப்பா செய்யறோம், திமுகவையும் அதிமுகவையும் வச்சு செய்யறோம். வர தேர்தலில் சிறப்பா வச்சு செய்வோம், கவலைப்படாதீங்க. வர காலம் அண்ணன் பிரபாகரனின் காலம், அவர்களின் தம்பியின் காலம். நாம சிறப்பா செஞ்சு முடிப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.